இனிய அர்த்தங்கினியே என்ற நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடலில் பெய்யும் மழை நல்ல முத்துக்களை உருவாக்கும். மலையரசி மகுடம் சூடுவதற்காக 12 ஆண்டுகள் காத்திருக்கும் புரிஞ்சிப்போம். அதே போல் இன்று ஒரு சிறந்த நாள். தலை சிறந்த மனிதர்களை இயற்கை நம் சிறந்த முறையில் அறிமுகப்படுத்தி செல்லும், பல அர்த்தங்களை கற்றுத்தரும். நான் பார்த்து வியந்த எழுத்தாளர் உத்ரா அவர்களை இவர் முதல் நூல் என்று சொல்கிறார்கள். இல்லை இல்லை, பல நூல்கள் உலகுக்கு அறிமுகப்படுத்திய அனுபவத்தை காண்கின்றேன். இவர்களிடம் மிக்க மகிழ்ச்சி. பல தலை சிறந்த நூல்களை உலகுக்கு வழங்கிய எழுத்தாளர்கள் வரிசையில் இவரும் இருக்கிறார் என்பதை நான் மகிழ்வுடன் உங்கள் எழுத்துக்கள் வடிவமைப்பு என் இனிய அர்த்தங்கினியே என்ற காதல் காவியத்தை மிக அழகாகவும் யதார்த்தமான வார்த்தைகளில் மெருகூட்டி மிக அற்புதமான காதல் காவியத்தை படித்துள்ளார் இந்த எழுத்தாளர். வாழ்த்துக்கள். ஒரு கூற்று ஒன்று உள்ளது, எந்த புத்தகத்தையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. எழுத்துக்கூலியும் அச்சுக்கூலியும் நூல் காகிதக்கூலி மட்டுமே கொடுக்க முடியும் அந்த புத்தகத்திற்கு. அந்த எழுத்தாளரின் உட்கருத்துக்கள், ஆழமான சிந்தனைகள், எழுத்தாளரின் சொல்ல வந்த கதைகள், அவர் அறிவையும் அனுபவத்தையும் எந்த விலை கொடுத்தும் வாங்கிவிட முடியாது. அதுபோல இந்த புத்தகம் பல அழகிய அர்த்தங்களை இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு புத்தக வெளியீடு பிரசவம் தான். மிக ஆழமாகவும் நேர்த்தியாகவும் எளிய மக்கள் புரிந்து கொள்ளும் விதமாக இந்த புத்தகம் அமைந்துள்ளது. மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். காதலில் மட்டுமே தடப்பதித்த இந்த எழுத்தாளர் இனி கலை, இலக்கியம், பண்பாடு, பாரம்பரியத்திலும் தடப்பதிக்க வேண்டுகின்றேன். இதற்கு தாழ்மையாக வேண்டுகோளையும் இருக்கின்றேன். இந்த காதல் காவியத்தில் வரிகள் ஆயிரம் நூல்களின் திருக்கோவிலில் இந்த புத்தக வெளியிட உதவிய நூலகர் திரு அபிசார் அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற ஆயிரம் புத்தகங்களை அறிவு திருக்கோவிலில் வெளியிட வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.